திருச்சபை அதாவது கடவுளின் பெயரை பயன்படுத்தி அநேக தீமைகளை அதாவது கொலை செய்கிற அந்த காரியங்களை கூட நாம் பார்த்தோம். அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இயேசு கிறிஸ்து போதித்தது அன்பு. அந்த அன்பு அன்பு மார்க்கம் எதிராளியை கூட மன்னிக்க வேண்டும், எதிராளியிடத்துல கூட அன்பு காட்ட வேண்டும் என்கின்ற அந்த கொள்கையை போதித்த அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற அந்த திருச்சபை சிலுவை போர் என்கின்ற ஒரு பெரிய கொடுஞ்செயலை செய்து அநேக மக்களை இரத்த வெள்ளத்தில் ஆழ்த்தினார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் இறந்தார்கள், இஸ்லாமியர்கள் இறந்தார்கள், யூதர்களை கொன்றொழித்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் இந்த போர் நடந்தது, சிலுவை போர், 9 போர்கள். அப்போ அந்த போருக்கு மக்களை எப்படி அழைத்தார்கள், சாதாரண கடவுள் கிறிஸ்தவர்களை எப்படி அந்த போருக்கு அழைத்தார்கள் என்று கூட பார்த்தோம். ஆசை வார்த்தைகளை காட்டி, இந்த போரில் நீங்கள் கலந்து கொண்டால் உங்களுக்கு நேரடியாக சொர்க்கம் கிடைக்கும், உங்களுக்கு அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை, நீங்கள் யார் இடத்துல ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தால் அது உங்கள் குடும்பத்துக்கு அந்த கடன்கள் எல்லாம் ரத்து செய்யப்படும். இப்படிப்பட்ட பல்வேறு விதமான ஆசை வார்த்தைகளை காண்பித்து தான் அந்த சிலுவை போரிலே பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த சிலுவை போருக்கு பின்பதாக சிலுவை போரிலே அவ்வளோ 200 ஆண்டுகள் அந்த போர் செய்தது அந்த எந்த நோக்கத்திற்காக அவர்கள் போர் செய்தார்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் போரின் முடிவிலே கண்டுகொள்ளவில்லை. மாறாக எருசலேமை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக தான் போர் செய்தார்கள். ஆனால் இந்த போர் முடிந்து பார்க்கும்போது எருசலேம் இந்த கிறிஸ்தவர்களுடைய கையிலே அந்த அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவ சபைக்கு கைகூடவில்லை என்பதுதான் உண்மை. இந்த போருக்கு பின்பதாக திருச்சபையில் பல மாற்றங்கள் நடந்தது. அநேக மக்களுக்கு திருச்சபையின் மேல் அதிருப்தி ஏற்பட்டது. இவர்கள் எல்லாரிடத்திலுமே அதிகாரம் காட்டுகிறார்கள், மக்களை தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் என்கின்ற அந்த ஒரு அதிருப்தி திருச்சபை மக்களுக்கு ஏற்பட்டது. முன்பு போல ஒரு நம்பிக்கை, அதீத நம்பிக்கை எல்லாம் இப்பொழுது போப்புகள் மீதோ அல்லது திருச்சபை மீதோ கிடையாது, அது குறைந்து போயிட்டு. இப்படிப்பட்டு இருந்த காலத்திலே தான் சில குழுக்கள் இந்த சிலுவை போர் முடிந்த அந்த முடிகின்ற அந்த சிலுவை போர் நடந்து கொண்டிருந்த காலத்திலேயே இந்த போப்புகளுக்கு எதிராக சில கருத்துக்களை பேச ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அதை தடை செய்வதற்காகத்தான் ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். 1229 கவுன்சில் ஆஃப் தௌலோஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு கூட்டத்தில் கூடி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். என்னது? வேதாகமத்தை யாரும் மொழிபெயர்க்கக்கூடாது, வேதாகமம் மொழிபெயர்ப்பது தடை என்று சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அதாவது வேதாகமம் லத்தீன் மொழியிலே தான் இருக்க வேண்டும். லத்தீன் மொழியை தவிர, லத்தீன் என்பது ரோமர்களுடைய பேசக்கூடிய மொழி, அந்த மொழியிலே மட்டும்தான் வேதாகமம் இருக்க வேண்டும். வேறு எந்த மொழிக்கும் டிரான்ஸ்லேஷன் செய்யக்கூடாது. இந்த வேதாகமத்தை யாரும் எடுத்து பயன்படுத்தக்கூடாது. அதை போதிக்குவதற்கு, அதாவது திருச்சபையிலே பிரீஸ்ட் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் நீங்கள் கேட்க வேண்டும். நீங்களாக வீடுகளிலே சரி, தனி கூடுகைகளிலோ சரி எடுத்து பயன்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். காரணம் ஏனென்றால் இந்த வேதாகமத்தை படிக்கிறவர்கள் தான், இந்த வேதாகமத்தின் அடிப்படையில் தான் அன்றைக்கு அந்த குருமார்களிடத்திலே கேள்விகளை எழுப்பினார்கள். இந்த வசனத்துக்கு நீங்கள் செய்கிறது முரணாக இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே அவர்கள் செய்த முதல் கொண்டு வந்த காரியம் வேதாகமத்தை பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு தடை. பாதிரிமார்கள் மாத்திரம்தான் பயன்படுத்த வேதாகம் வைத்திருக்க வேண்டும். அவர்கள் என்ன சொல்லுகிறார், அது என்ன வேதத்தை படித்து என்ன விளக்கம் சொல்லுகிறார்களோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி சட்டம் கொண்டு வரப்படுகிறது. இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிற இந்த காலத்திலேயே என்னது, அந்த காலத்திலே பலவிதமான மூட பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. இது கிட்டத்தட்ட இந்த பழக்க வழக்கம் 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் வருகிறது. இந்த மரித்தவர்களுக்காக ஜபம் செய்ய வேண்டும். காரணம், மரித்தவர்கள் எங்கு ஒரு நரகத்துக்கும் செல்லாமல் சொர்க்கத்துக்கும் செல்லாமல் ஒரு இடைப்பட்ட இடத்திலே தங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்காக ஜெபித்தால், ஜெபிப்பது மட்டும் கிடையாது, அவர்களுக்காக சில பரிகாரங்கள் செய்தால், ஜெபிப்பது, காணிக்கை கொடுப்பது என்று சொல்லி பல விதமான காரியங்களை வைத்திருந்தார்கள். அந்த காரியங்களை எல்லாம் செய்தால் அந்த இடையில தொங்குகிற அந்த ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க முடியும் என்று சொல்லி ஒரு கொள்கையை கொண்டு வந்திருந்தார்கள். இறந்தவர்களுக்காக ஜெபம் மட்டுமல்ல, சில காரியங்கள், புண்ணிய காரியங்கள் செய்தால் அந்த ஏற்கனவே இறந்து போனவர்கள் அவர்கள் இடையில தங்கி கொண்டிருக்கிறார்கள், அந்த இடத்திலிருந்து நேரடியாக சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியும். ஆகவே அந்த காரியம் என்று சொல்லி கொண்டு வந்தார்கள். புனிதர்களிடத்திலே ஜபம், மரியாள் வணக்கம், 1221 ஜபமாலை என்கின்ற அந்த காரியத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த ஜபமாலையிலே
ஒரு மந்திரம் சொல்வது போல ஒரு முத்தை எடுத்து ஒரு முத்தை பிடித்து வைத்துக் கொண்டு அதிலே ஒரு ஜபம் செய்ய வேண்டும், அடுத்த முத்தை பிடித்து அடுத்த ஜபம் செய்ய வேண்டும். அதாவது இத்தனை முறை ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி இத்தனை முறை ஒரு ஜபத்தை இத்தனை முறை ஜபிக்க வேண்டும் என்பதற்காக அதிலே முத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். இத்தனை அப்போ நம்பர் மிஸ் ஆகாமல் இருப்பதற்காக தான் அந்த மாலை. அதாவது 150 முறை ஜபிக்க வேண்டும் என்றால் நம்ம ஒவ்வொரு ஜபத்தையும் நாம் கவுண்ட் பண்ணி கொண்டிருக்க முடியாது அல்லவா? ஆகவே அதாவது ஒரு ஜபம் என்பதே ஒரு மந்திரம் போல ஆகிவிட்டார்கள். இன்றைக்கு சில மந்திரத்தை காயத்ரி மந்திரம் என்று சொன்னார்கள். 108 முறை இந்த மந்திரத்தை சொன்னால் எனக்கு நான் நினைத்த காரியம் நடக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? கிறிஸ்தவத்திலே கூட அது அப்படி இன்றைக்கு பரவி கிடக்கிறது. 1000 ஸ்தோத்திர வெளி சொல்ல வேண்டும், 5000 சொன்னால் இவ்வளவு நன்மை கிடைக்கும். இப்படி ஒரு நம்பர், ஒரு குறிப்பிட்ட நம்பர் வைத்து இதே போல செய்தால் எனக்கு ஒரு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். அதே போல அன்றைக்கு இத்தனை ஜபம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை புகுத்தி இருந்தார்கள். அப்போ அந்த நம்பரை கவுண்ட் பண்றதுக்காக இந்த ஜபமாலை, அந்த ஜபமாலையிலும் முத்துக்கள் 2-3 விதங்களிலே முத்துக்கள் இருக்கும். ஒரு முத்து கையில வரும்போது அந்த முத்துக்கான ஜபம் பரமண்டல ஜபமா இருக்கும். இன்னொரு முத்துக்கான ஜபம் மரியாதை குறித்த ஒரு மரியாதத்தில் வேண்டுவதற்கு ஜபமா இருக்கும். அருள் நிறைந்த மரிய வாழ்க்கை என்று ஒரு ஜபம் இருக்கும், மரியாதத்தில் ஜபிப்பது போல. இன்னொரு ஜபம் விசுவாசம் இருக்கு. இப்படி அந்த ஜபமாலை 1221 அறிமுகப்படுத்துகிறார்கள். அடுத்ததாக பெனன்ஸ் இதெல்லாம் அந்த வழக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காலங்களிலே மிக மிக அதிகரிக்கிறது. பெனன்ஸ் என்றால் பாவத்துக்கு பரிகாரம். நீ பாதிரி இடத்துல கன்ஃபஸ் செய்ய வேண்டும், அதன் தொடர்ந்து அத்தோடு நிறுத்தவில்லை, பணம் கொடுக்க வேண்டும். நீ இவ்வளவு பாவம் செய்தாயா இவ்வளவு பணம் செலுத்து என்று சொல்லி அந்த காரியம் கொண்டு வரப்படுகிறது. அதற்கு ஒரு சீட்டை அறிமுகப்படுத்துகிறார்கள், அதான் பாவ மன்னிப்பு சீட்டு. இந்த பாவ மன்னிப்பு சீட்டு முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், அது சிலுவை போரிலே மக்களிடத்தில் எப்படி சிலுவை போருக்கு அழைத்தார்கள் என்றால், நீங்கள் யாரெல்லாம் சிலுவை போரில் பங்கெடுக்கிறீர்களோ உங்களுக்கு நேரடியாக சொர்க்கம். அதாவது அந்த இவர்கள் ஏற்கனவே சொன்னார்கள் இல்ல, சொர்க்கத்துக்கும் போகாமல் நரகத்துக்கு போகாமல் இடையிலே ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் ஆத்மா போகும், அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாவை சுத்திகரித்து சொர்க்கத்துக்கு செல்லப்படும், இல்லை என்றால் நரகத்துக்கு போகும். அப்படி ஒரு கொள்கை வைத்திருந்தார்கள் அல்லவா? இந்த சிலுவை போரில் பங்கெடுத்தால் அந்த இடைப்பட்ட இடம் கிடையாது, நேரடி சொர்க்கம் என்று சொல்லி தான் மக்களை போருக்கு அழைத்தார்கள். இப்பொழுது இந்த சிலுவை போர் முடிந்த வேளையிலே இப்பொழுது ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. என்னது? யாரெல்லாம் சிலுவை போருக்கு போகவில்லையோ நீங்கள் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அதற்கு இந்த பாவ மன்னிப்பு சீட்டை வாங்க வேண்டும். முதல்ல இதை யாருக்கெல்லாம் கொடுத்தார்கள் என்றால், போருக்கு போக முடியாத நோயாளிகள் அல்லது வயதானவர், உங்களுக்கு போருக்கு போக முடியாது, போரிலே கலந்து கொள்ள முடியாது. ஆகவே உங்களுக்கும் சொர்க்கம் போவதற்காக நாங்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறோம். என்ன வாய்ப்பு? பாவ மன்னிப்பு சீட்டு. இப்படித்தான் அது ஆரம்பிக்கப்படுகிறது. அதன் பின்பதாக அது எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. யார் அதிக பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு சீட்டு. செய்த பாவத்துக்கு மட்டுமல்ல பாவ மன்னிப்பு, இனி செய்ய போகிற பாவத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு சீட்டு. இப்போ நான் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தால் அதுக்கு ஒரு பாவ மன்னிப்பு சீட்டு என்றால், நான் இன்னொரு 2000 ரூபாய் கொடுத்தால் எனக்கு ஒரு 3 சீட்டு கிடைக்கும். நான் ஏற்கனவே செய்த பாவத்திற்கு ஒரு பாவ மன்னிப்பு சீட்டு, நான் இனி ஒரு 2 பாவம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து வைத்திருக்கிறேன். என்னது? நான் 3 சீட்டு 10 சீட்டு சேர்த்து வாங்கி வைத்துக் கொள்வேன். அப்போ இப்படிப்பட்ட இது சிலை வழிபாடு இது எல்லாம் அந்த காலத்திலே விரவி கிடந்த இந்த காலம். அப்போ இந்த காலத்துல தான் அப்போ இந்த காலம் இது மார்ட்டின் லூதர் வருகின்ற காலம் 16ஆம் நூற்றாண்டு, 1500க்கு பிறகுதான் மார்ட்டின் லூதர் வருகிறார். அப்போ அதற்கு முன் பல வேளையில் மார்ட்டின் லூதர் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். மார்ட்டின் லூதர் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார். அதற்கு முன்பதாகவும் சிலர் இந்த சீர்திருத்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். அவர்களை 1-2 பேரை நாம் பார்ப்போம். ஜான் விக்லிஃப் என்கின்றவர் 1328 இருந்து 1384 வாழ்ந்தவர். ஜான் விக்லிஃப் இவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர். அப்போ இந்த ஜான் விக்லிஃப் என்ன செய்கிறார்? பைபிளை மொழிபெயர்க்கிறார், டிரான்ஸ்லேஷன். அதாவது திருச்சபை போட்டிருக்கிற சட்டம் என்ன? வேதாகமத்தை மொழிபெயர்க்க கூடாது, அது லத்தீன் மொழியிலே தான் இருக்க வேண்டும். அதாவது இன்றைக்கு நம்ம இந்தியாவிலே என்ன சொல்லுகிறார்கள்? மந்திரங்கள் சமஸ்கிருதத்திலே தான் ஓத வேண்டும், அது சாதாரண மக்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கிறது அல்லவா? அதே போன்ற ஒரு சட்டம் தான் அன்றைக்கு இருந்தது. வேதாகமம் லத்தீன் மொழியிலே தான் இருக்க வேண்டும், வேறு எந்த மொழிக்கும் மொழிபெயர்க்க கூடாது. அப்படி மீறினால் அவர்கள் தீ வைத்து எரித்து கொல்லப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கொடுமையான தண்டனை கொடுக்கப்படும் என்கின்ற ஒரு சட்டம் தான் அன்றைக்கு இருந்தது. அப்போ இந்த சட்டம்
இதை மீறி யார் மொழிபெயர்க்க தீர்மானிக்கிறது என்றால் ஜான் விக்லிஃப். இவர் ஒரு ஆங்கில பிலாசபியர். இவர் ரோமன் கத்தோலிக்கத்திலே ஒரு பிரீஸ்டாக இருக்கிறவர் தான். இவர் வேதாம பிரீஸ்டாக இருக்கிறதுனால் இவருக்கு வேதாகமத்தை படிக்க உபயோகிக்க உரிமை உண்டு. ஆனால் வேறு வேதாகமத்தை படித்து விட்டு என்ன செய்கிறார், இவர் மற்ற பிரீஸ்டுகளைப் போல அல்லாமல் இவர் இந்த வேதாகமத்தை மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். ஆனால் திருச்சபை என்ன செய்கிறது, இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் மரித்த பின்பதாக இவர் இந்த மொழிபெயர்த்த எல்லா பிரதிகளையும் இவருடைய ரைட்டிங்ஸ் இவர் திருச்சபையில் காணப்படுகிற எல்லா தீமைகளுக்கு எதிராக எழுதி வைத்திருக்கிறார். இந்த சிலை வழிபாடுக்கு எதிராக, இந்த மரித்தவர்கள் இடையில தொங்கிக் கொண்டிருப்பார்கள், இப்படிப்பட்ட இந்த தவறான போதனைகளுக்கு இவர் எழுதின எல்லா ரைட்டிங்ஸையும் தீயிட்டு கொளுத்துகிறார்கள் இறந்த பிறகு. அதன் பின்பதாக ஜான் ஹஸ் என்கிறவர் வருகிறார். இவரும் 1370 இருந்து 1415 இவரும் என்னது வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறவர். இந்த ஜான் ஹஸ் மொழிபெயர்த்து கொண்டிருக்கும் போது இவரை பிடித்து உயிரோடு தீ வைத்து கொளுத்தி எரிக்கிறார்கள். இதன் பின்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லியம் டிண்டல், இவரும் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தவர் தான். 1494 இருந்து 1536 இந்த காலத்துக்கட்டத்திலே வாழ்ந்தவர். இவரும் வேதாகமத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார். டிண்டல் பைபிள் என்று சொல்லி கூட கிடைக்கும். கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்சன் பைபிள் மொழிபெயர்க்கும் போது பெரும்பாலான பகுதிகள் கிட்டத்தட்ட இந்த டிண்டல் பைபிளோடு எடுக்கப்பட்ட ஒத்து போகக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த வில்லியம் டிண்டல் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கிறதை பிடிக்காதவர்கள் அவரே என்னது பிடித்து கொல்லுகிறார்கள். சரி, இவர்களை மட்டுமா கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் இல்லை, அந்த அறிவியல் கருத்துக்கள் கூறுகிறவர்களையும் கொல்லுகிறார்கள். அதாவது இந்த கத்தோலிக்க இவர்கள் ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார்கள். இந்த கொள்கைக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் தண்டனை எரித்து கொல்லுதான். உதாரணத்துக்கு கலிலியோ இந்த இன்றைக்கு இருக்கிற சாதாரண, அதுக்கு முன்னாக மக்கள் என்ன நம்பிக்கொண்டிருந்தார்கள், பூமி இருக்கிறது, இந்த பூமியை சுற்றி தான் சூரியன் எல்லாம் சுற்றி கொண்டு வருகிறது, இதுதான் நம்பிக்கை முன்னாடி. அப்போ அந்த காலகட்டத்திலே தான் இல்லை, சூரியனை மையமாக வைத்து தான் கோள்கள் இயங்குகிறது என்று சொல்லி இந்த வான சாஸ்திரத்தை ஒரு விளக்கத்தை கொடுக்கும்போது இவரை சாகிற வரைக்கும் வீட்டு சிறையிலே அடைத்து வைத்திருந்தார்கள். புரூனோ கத்தோலிக்க இவரும் பூமி கோள வடிவத்தில் இருக்கிறது என்று கூறினார். கத்தோலிக்க சபைக்கு எதிரான சில கருத்துக்களை கூறினார் என்பதற்காக அவரையும் உயிரோடு எடுத்து கொன்றார்கள். அப்போ அநேக மக்களை கொன்றார்கள். அதாவது கிறிஸ்தவத்திலே ரெவல்யூஷன் கருத்துக்களை கூறினவர்களை மட்டுமல்ல, கிறிஸ்தவத்துக்கு அப்பாற்பட்டு வெளியிலே சில அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் கூறினவர்களாகட்டும், சில இந்த எத்திஸ்ட் போன்றவர்கள் இருப்பார்கள் அல்லவா, மதத்துக்கு விரோதமான கருத்துக்கள், கிறிஸ்தவத்துக்கே விரோதமான கருத்துக்களை கூறினவர்களையும் என்ன செய்வார்கள், கொன்றுதான் தங்களை காப்பாற்றிக் கொண்டார்கள். இப்போ இவர்கள் எப்படி இவர்களை கொல்ல முடியும்? இவர்கள் ஒரு மத குரு தானே என்று நினைக்கலாம். ஆனால் வெஸ்டர்ன் திருச்சபையிலே வெஸ்டர்ன் இதை பொறுத்த வரைக்கும் இங்கே அரசர்களுக்கு மேலாக யார் தான் இருந்தது என்றால் போப். இங்கே பிரான்ஸ் அரசர் இருக்கலாம், பிரிட்டிஷ் அரசர் இருக்கலாம், ஜெர்மன் அரசர் இருக்கலாம், எல்லா அரசுகளுக்கும் மேலாக, எல்லா யூரோப்புகளுக்கு மேலாக போப் இருப்பார். போப்பு சொல்வதைத்தான் மற்ற அரசர்கள் கேட்கிற நிலைமையில் அன்றைக்கு இருந்தது. அப்போ போப் எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரமுடையவர் போப் என்கின்ற நிலைமைதான் காணப்பட்டது. அதை அன்றாக மிஸ்யூஸ் செய்தார்கள் அந்த போப்புமார்கள். சரி, இந்த வேளையில தான் மார்ட்டின் லூதர் வருகிறார். 1483 1546 வரையிலான காலம். அப்போ மார்ட்டின் லூதர் வருகின்ற காலத்திலே என்ன பிரச்சனை என்றால், லியோ 10 என்கின்ற ஒரு போப்பு தான் அந்த காலத்திலே இருக்கிறார். லியோ 10 என்கிறவர் என்ன செய்கிறார், அன்றைக்கு ஒரு சென்ட் பீட்டர்ஸ் ஒரு தேவாலயம், பெரிய அளவில் கட்டடத்தை புதிதாக கட்ட வேண்டும், ஏற்கனவே இருக்கிறது, அதுக்கு ஒரு புதிய கட்டடம் கட்ட வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறார். அப்போ தீர்மானிக்கிறது என்ன செய்ய வேண்டும், ஏற்கனவே இவர்களிடத்தில் ஏகப்பட்ட பணம் இருக்கிறது, மக்களிடத்திலே பாவ மன்னிப்பு சீட்டு என்று சொல்லி ஏகப்பட்ட விதத்திலே கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள், டைத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள், மக்களை எந்த விதத்திலே பிழிய வேண்டுமோ அந்த விதத்திலே பிழிந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு அவர்கள் மீது வெறுப்புணர்வு இருக்கிறது, ஆனாலும் என்னது
அவர்கள் ஒரு அவர்களுக்கு கட்டுப்பட்டதனால் அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர் என்ன செய்கிறார், இந்த பாவ மன்னிப்பு சீட்டை இன்னும் மும்முரப்படுத்துகிறார். யார்? இந்த லியோ 10. இந்த லியோ 10 தான் இந்த பாவ மன்னிப்பு சீட்டை அதிகப்படியாக ஊக்கப்படுத்தியவர் என்று சொல்லலாம். அப்போ இவர் இந்த பாவ மன்னிப்பு சீட்டு விற்கும் உரிமை இவருக்கு தெரிந்த, அல்லது இவர் பணம் வாங்கி கொண்டு இவருக்கு அனுசரித்து போக வேண்டியவர்களுக்கு அந்த பொறுப்புகளை கொடுத்து அந்த பொறுப்புகளை வைத்திருக்கிறார். இந்த காலத்திலே தான் ஏகப்பட்ட சீரழிவுகள். பணம் கொடுத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அந்த அளவிற்கு நிலைமை காணப்பட்டது. போப்புமார்களும் பாதிரிமார்களும் தங்களுக்கு வேண்டியவர்களை அல்லது தங்களுடைய உறவினர்களை முக்கிய பொறுப்புகளிலே, ஆட்சி அதிகாரத்திலே முக்கிய மினிஸ்டர் லெவலிலே பொறுப்புகளிலே அமர்த்தினார்கள். அப்போ இவர்கள் மதகுருக்களாக இருக்க வேண்டியவர்கள் எந்தெந்த விதத்திலே ஆட்சி அதிகாரத்தை தனக்கு வேண்டியவர்களை நியமித்து காரியங்களை எப்படியெல்லாம் சாதிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க முடியுமோ அந்த காரியங்களிலே காணப்பட்டார்கள். அவர்கள் அதை இங்கே கேட்கலாம், இவங்களுக்கு என்ன உறவினர்கள், இவங்க தான் திருமணம் செய்யாதவர்கள், அவர்களுக்கு என்ன உறவினர்கள் எல்லாம் இருக்க போகுது. அவங்க அப்படியே இல்லை, அவர்களுக்கு உறவினர்கள் இருந்தார்கள் மட்டுமல்ல, பிள்ளைகளும் இருந்தார்கள். அநேக போப்புமார்களுக்கு சொந்த பிள்ளைகள் உண்டு. கத்தோலிக்க பாதிரிமார்களை திருமணம் செய்யக்கூடாது. அப்போ போப்புக்கு எப்படி பிள்ளைகள் வருகிறது? கத்தோலிக்க பாதிரிமார்கள் திருமணம் செய்யக்கூடாது என்கின்ற சட்டம் பின்னாளிலே தான் வந்தது. அது ஒவ்வொரு அந்த திருமண பாதர்மார்கள் திருமணம் செய்யக்கூடாது என்கின்ற ஒவ்வொரு நாடை பொறுத்து சட்டம் மாறி மாறி வந்து கொண்டிருந்தது. 1139ஆம் ஆண்டு தான் ஒட்டுமொத்த ரோமன் கத்தோலிக்க வெஸ்டர்ன் சர்ச், அதாவது ரோமுக்கு உட்பட்ட எந்த கத்தோலிக்க சபையும் ஆயர்களும் என்ன செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது. ஏற்கனவே திருமணம் செய்திருந்தால், அதாவது இந்த ஆயர்கள் ஆகிறதுக்கு முன்பதாக திருமணம் செய்திருந்தால் அதையும் என்னது விட்டுவிட வேண்டும். இப்படிப்பட்ட சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது எப்போ வந்ததுன்னா 1139. ஆனால் நான் இப்பொழுது சொல்லுகிற அந்த லியோ 10 எல்லாம் என்னது 1475 வந்தவர். அதற்கு முன்பதாக 1431 இல்லை அலெக்சாண்டர் 6, இன்னசென்ட் 8 1432 இவர்களெல்லாம் இதற்கு அந்த 1139 பின்பதாக வந்த போப்புகள் தான். ஆனால் இவர்களுக்கே பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கே என்னது பிள்ளைகள் 2 மனைவிகளை வைத்திருக்கிறார்கள், அதாவது தவறான வழியிலே. அப்போ இதெல்லாம் வரலாறு சொல்லுகிறது. அப்போ அவர்கள் இயற்றிய சட்டத்தை முதல்ல அவர்களே ஃபாலோ பண்ணவில்லை. திருமணம் செய்யக்கூடாது என்கின்ற சட்டத்தை போப்புமார்களே ஃபாலோ செய்யவில்லை. அப்போ அவர்களுடைய தங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலே அரசியலிலே முக்கிய பொறுப்புகளை கொடுக்கலாம். இது போப்புகள் மட்டுமல்ல, போப்புகளுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கிற மற்ற பாதிரிமார்களும் பொருந்தும். அப்படிதான் போப்புகளே இந்த லட்சணத்தில் இருக்கிறார்கள் என்றால் மற்றவர்களை குறித்து சிந்தித்து பாருங்கள். அப்போ இந்த விதத்தில் தங்களுடைய அதிகாரத்தை எந்த அளவுக்கு துஷ்பிரயோகம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு துஷ்பிரயோகம் செய்தார்கள். மட்டுமல்ல, வேட்டிக்கனில், அதாவது ரோமிலே அந்த போப்புடைய தலைமையிடம் வேட்டிக்கன், அங்கே அப்போஸ்தலர்கள் பயன்படுத்தின பொருட்கள் என்று சொல்லி சில பொருட்களை வைத்திருந்தார்கள். இந்த பொருட்கள் எல்லாம் அப்போஸ்தலர்கள் பயன்படுத்தியது, இந்த பொருட்கள் எல்லாம் இந்த அப்போஸ்தலர் பயன்படுத்தியது, பேதுரு பயன்படுத்தியது, இது யோவான் பயன்படுத்தியது என்று சொல்லி துணிகள், அது சில அவர்களை தோல்ச்சு போன்றவைகளை எல்லாம் எடுத்து வைத்திருந்தார்கள். இது புனிதமானவைகள் என்று சொல்லி வைத்திருந்தார்கள் வேட்டிகன்ல. அப்போ இந்த அந்த சென்ட் பீட்டர்ஸ் பெஸ்லிஸ் என்ற அந்த புதிய கட்டடம் கட்டுவதற்காக இதையும் என்னது ஏலம் எடுக்கிறார்கள். இது அந்த அப்போஸ்தலர் பயன்படுத்தியது, இது இந்த அப்போஸ்தலர் பயன்படுத்தியது என்று சொல்லி பெரிய அளவில் ஏலம் எடுக்கிறார்கள். இது மக்கள் மத்தியிலே பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியது. காரணம், ஒரு இந்த தவறான நம்பிக்கையை மக்களிடத்திலே விதைத்து விட்டார்கள். இந்த அப்போஸ்தலர்களுடைய பொருட்கள், இந்த அப்போஸ்தலருடைய பொருட்கள் எல்லாம் சொல்லி ஏற்கனவே நம்ப வைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ இப்போது அந்த அப்போஸ்தலர்கள் பயன்படுத்திய பொருட்களே இவர்கள் ஏலம் எடுக்கிறார்களே என்கின்ற அதிருப்தி அநேக மக்களுக்கு ஏற்படுத்தியது. இது மக்களிடத்திலே பெரிய வெறுப்புணர்வை ஏற்படுத்தியது. அப்போ இந்த காலகட்டத்தில் தான் மார்ட்டின் லூதர் வருகிறார். மார்ட்டின் லூதர் எடுத்த 1517ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் நாள் அன்றைக்கு கத்தோலிக்க சபையில் பெரிய ஒரு ஃபங்க்ஷன், என்னது திருவிழா அல்லது ஒரு கொண்டாட்டம், என்னது புனித ஆன்மாக்களின் தினம் என்று சொல்லி அந்த நாளிலே கதவுல போய் ஆணி அடிக்கிறார்.
அந்த அதாவது ஒரு பலகையை கொண்டு ஆணி அடிக்கிறார். அந்த பலகையிலே இவர் தன்னோட 95 பாயிண்ட்களை அதில் எழுதி வைத்திருக்கிறார். 95 பாயிண்ட்களை எழுதி 95 தீசிஸ்கள் எழுதி அந்த பலகையில் எழுதி அதை கொண்டு திருச்சபையிலே ஆணி அடிக்கிறார். காரணம் அடுத்த நாள் நவம்பர் 2ஆம் தேதி எல்லாரும் சபைக்கு வருகிறவர்கள் எல்லாம் அதை பார்க்க வேண்டும். அன்றைக்கு ஒரு விசேஷ நாள் என்னது ஆன்மாக்கள் தினம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அந்த நாளிலே வருகிறவர்கள் எல்லாரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக 31ஆம் தேதி போய் ஆணி அடிக்கிறார். அதில் அந்த 95 தீசிஸ்கள் எழுதப்பட்டிருந்த முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த மரித்தவர்களை நீங்கள் சொர்க்கத்துக்கு கொண்டு போகிற இந்த இது தவறான போதனை, நரகத்திலே இருப்பவர்களை மீட்டெடுக்கலாம், இப்படிப்பட்ட போதனைகள் எல்லாம் தவறு என்று சொல்லி அந்த அதில் காணப்பட்டது. மட்டுமல்ல, போப்புகளின் அதிகாரத்தை குறித்து கேள்வி எழுப்பக்கூடியதாக இருந்தது. போப்புகள் என்ன கடவுளா என்பது என்று கேள்வி எழுப்பக்கூடியதாக அந்த இது காணப்பட்டது. அடுத்து பணம் கொடுத்து இப்படி பாவ மன்னிப்பு சீட்டு வாங்குகிற இந்த காரியத்துக்கு எதிரான கேள்விகள் அதில் அமைந்திருந்தது. அப்போ இந்த பலகையில் எழுதப்பட்ட இந்த காரியங்களை தனியாக லெட்டராகவும் எழுதி இதற்கு மேல்தட்டில் இருந்த அதிகாரத்தில் இருந்த பாதிரிமார்களுக்கும் அனுப்பினார். கதவிலே மட்டும் அடிக்கவில்லை, பாதிரிமார்களுக்கு லெட்டர் வடிவில் எழுதி அனுப்பியிருந்தார். ஆனால் அதை என்னது அவர்கள் யாருமே கண்டுகொள்ளவில்லை. இந்த மார்ட்டின் லூதர் வேதாகமத்தின் அடிப்படையில் இந்த அவர்கள் அன்றைக்கு இருந்த அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் தவறான பழக்கங்கள் இருந்ததுன்னு, மூட நம்பிக்கைகளை மக்களை நம்ப வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு எதிரான எல்லா கேள்விகளையும் எழுதி அனுப்பியிருந்தார். ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை, பதிலளிக்கவில்லை. இந்த மார்ட்டின் லூதர் இந்த எழும்பெறுந்த காலத்திலே மக்கள் அநேகர் இவருக்கு ஆதரவு கொடுத்திருந்தார்கள். காரணம், ஏற்கனவே மக்களுக்கு போப்பு இவர்கள் மீது ஒரு அதிருப்தி இருந்தது. சில மன்னர்களும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவு கொடுத்திருந்தார்கள். காரணம், மன்னர்களுக்கே என்னது அதிக கட்டளை கொடுக்கிறவர்களாக அதிகாரம் செலுத்துகிறவர்களாக இந்த போப்புமார்கள் காணப்பட்டதனால் சில நாட்டு மன்னர்களும் இந்த மார்ட்டின் லூதருக்கு ஆதரவை கொடுத்தார்கள். இந்த மார்ட்டின் லூதர் இந்த கத்தோலிக்க கொள்கைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து பொதுமக்கள் மத்தியில் தீயிட்டு கொளுத்தினார். இது எல்லாம் தவறான நம்பிக்கை, மூட நம்பிக்கை என்று சொல்லி தீயிட்டு கொளுத்தினார். அப்போ மார்ட்டின் லூதருடைய கொள்கைக்கு ஆதரவு பெருகுகிறது என்பதை கண்ட பாதிரியார்கள் என்ன விஷயத்தை போப்பிடம் கொண்டு சேர்க்கிறார்கள். அதாவது மார்ட்டின் இந்த சம்பவங்கள்லாம் நடப்பது ஜெர்மனியில் நடக்கிற சம்பவம். இது போப்பு வரைக்கும் எட்டுகிறது. மார்ட்டின் லூதர் இவரும் என்னது ஒரு கத்தோலிக்க சபையில பிரீஸ்டாக இருந்தவர் தான். அப்போ அதனால்தான் இவருக்கு வேதம் படிக்க கிடைத்தது. வேதம் படிக்கும் போது ரோமர் புஸ்தகத்திலே காணப்பட்ட விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கின்ற அடிப்படையில் தான் இவருக்கு மாற்றமே வருகிறது. காரணம், இந்த கத்தோலிக்க சபையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் செயல்கள் செய்ய வேண்டும், சடங்குகள் செய்ய வேண்டும், பணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தவறான நம்பிக்கையை இவருக்கு இந்த வசனத்தின் மூலமாக அதை எதிர்க்க ஆரம்பிக்கிறார். அப்போ இவர் வசனத்தின் மூலமாக எதிர்க்கிறார். கத்தோலிக்க சபை இவருக்கு பதிலளிக்கவில்லை. இவருடைய ஆதரவு, மார்ட்டின் லூதருக்கு ஆதரவு பெருகுகிறது. தொடர்ந்து போப் இவரை மிரட்டுகிறார். இவரை பிடித்து வந்து விசாரிக்கிறார்கள். விசாரிக்கிறார்கள் என்று சொல்லி கேள்வி கேட்கிறார்கள். கேள்வி கேட்கும்போது பதில் கொடுக்கிறார், ஆனால் பதிலளிக்க வாய்ப்பு கொடுக்கவில்லை. மிரட்டுகிறார்கள். இனிமே என்னது, இனி இதை பற்றி பேசக்கூடாது, இவ்வளவு நாட்கள் சபைக்கு எதிராக பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லைன்னா என்னது உனக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் என்று சொல்லி மிரட்டுகிறார்கள். மார்ட்டின் லூதர் சொல்லுகிறார், முடியாது, மன்னிப்பு கேட்கலாம் முடியாது என்று சொல்லி சரணாகாது இருக்கும்போது என்ன செய்கிறார்கள் என்றால் பிடித்து சிறையில் அடைக்கிறார்கள். மார்ட்டின் லூதர் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் எரிக்கிறார்கள். மார்ட்டின் லூதர் எழுதின அந்த 95 தீசிஸ்களை எல்லாம் எடுத்து எரிக்கிறார்கள், சிறையில் அடைக்கிறார்கள். சிறையிலே ஒரு வாரத்துக்கு மேலாக புழுக்கள் நிறைந்த உணவு தான் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு இருட்டான பாதாள சிறையிலே அடைக்கிறார்கள். வெறும் பல சித்திரவதைகளை செய்கிறார்கள். இப்படி இருக்கும்போது வெளியிலே இந்த மார்ட்டின் லூதருடைய ஆதரவாளர்கள், மார்ட்டின் லூதருக்கு ஏற்கனவே ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது. காரணம், மக்கள் என்னது
போப்பின் மீது நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறவர்களே திடீரென்று மார்ட்டின் லூதர் போப்புகளை எதிர்க்கும் போது அவருக்கு ஏற்கனவே போப்பு மீது அல்லது கத்தோலிக்க மதத்தின் மீது எதிராக இருக்கிற மனதில் இருக்கிறவர்கள் இந்த மார்ட்டின் லூதருக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். போராட்டம் வெடிக்கிறது. வெளியிலே பெரிய கிளர்ச்சி கிளம்புகிறது. போப்புக்கு எதிராக, சபைக்கு எதிராக போராட்டம் கிளம்புகிறது. அநேக சபைகள் அடித்து நொறுக்கப்படுகிறது. பெரிய ஆலயங்கள் தீ வைத்து எரிக்கப்படுகிறது. அப்போ இது மக்கள் கிளர்ச்சிக்கு பயந்து இந்த மார்ட்டின் லூதரை ஒரு சில நிபந்தனைகளுடன் இந்த இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி சில நிபந்தனைகள் விதித்து அவரை விடுதலை செய்கிறார்கள். மார்ட்டின் லூதர் என்ன செய்யவில்லை, ஒரு காலம் இதை ஆதரிக்கவில்லை. தன்னை விடுவிக்கும்படியாக தன்னுடைய ஆதரவாளர்கள் வன்முறையில் இறங்கியதை அவர் ஊக்குவிக்கவில்லை. காரணம் இது கிறிஸ்தவம் அல்ல என்று சொல்லி இது இந்த வன்முறைக்கு ஆதரவு தெரிவிக்கல. மாறாக தனக்கு ஆதரவாக போராடியவர்களை கண்டித்தார். நீங்கள் வன்முறை செய்தது தவறு என்று சொல்லி கண்டித்தார். இப்போ தொடர்ந்து இந்த மார்ட்டின் லூதர் என்ன செய்கிறார், தன்னுடைய முயற்சிகளில் ஈடுபடுகிறார். இந்த மார்ட்டின் லூதர் இவரும் வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறார். வேதாகமத்தை மொழிபெயர்க்கக்கூடாது என்ற சட்டம் இருக்கிறது, மொழிபெயர்க்கிறார். இவர் லாத்தின் மொழியிலிருந்து ஜெர்மன் மொழிக்கு மொழிபெயர்க்கிறார். இவர் ஜெர்மன் நாட்டிலே வாழ்கிறவர், ஆனால் ஜெர்மன் மொழியிலே வேதாகமே இல்லை. இப்போ ஜெர்மன் மக்கள் என்னது, வேதாகமம் படிக்க வேண்டும் என்றால் லத்தீன் மொழியில் தான் படிக்க வேண்டும். அதுவும் சாதாரண மக்களுக்கு கிடைக்காது, பிரீஸ்டாக இருந்தால் கிடைக்கும். அப்போ இவர் என்ன செய்கிறார், லாத்தின் மொழியிலிருந்து ஜெர்மன் மொழிக்கு மொழிபெயர்க்கிறார். அப்போ மார்ட்டின் லூதர் மட்டுமல்ல, அவருக்கு முன்பாக இருந்தவர்களும் ஏற்கனவே சொன்ன சிலர் தீயிட்டு கொளுத்தினார்கள் என்று சொல்லி வில்லியம் டிண்டேல், ஜான் விக்லிஃப், ஜான் ஹஸ், இவர்கள் எல்லாம் வேதாகமத்தை மொழிபெயர்க்க முக்கியமான காரணம் இந்த மூட நம்பிக்கையிலிருந்து இவர்கள் மக்கள் வெளியே வர வேண்டும் என்றால் எல்லா மக்களுடைய கைகளுக்கும் வேதாகமம் சென்று சேர வேண்டும், வேதாகமம் அவர்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி நம்பினார்கள். வேதாகமம் கடவுளுடைய வார்த்தை, அந்த கடவுளுடைய வார்த்தை எல்லா கையிலும் கேட்டு சேர்த்தால் கண்டிப்பாக மக்கள் மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வருவார்கள் என்று நம்பினார்கள். அந்த வேதாகமம் கிடைப்பதற்கு தடையாக இந்த கத்தோலிக்க சபை காணப்பட்டது. ஆனால் அதை மீறி எல்லா மக்களுடைய கைகளிலும் வேதாகமம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இதை செய்தார்கள். இன்னும் சொல்ல போனால் பல காரியங்கள் நடந்தது. இன்றைக்கு ஸ்மக்லிங் என்னது எதை செய்வார்கள், கொக்கைன், சில மயக்க மருந்துகளை ஸ்மக்லிங் என்று செய்வார்கள், அப்படித்தானே, நாடு கடத்தல் போல. அன்றைக்கு வேதாகமத்தை கடத்தினார்கள், ஸ்மக்லிங் செய்தார்கள். காரணம் அது அன்றைக்கு பெரிய குற்றம். வேதாகமத்தை கடத்துவது இன்று பிடித்தால் அது ஒரு பெரிய குற்றம், தண்டிக்கப்படக்கூடிய குற்றம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை அன்றைக்கு காணப்பட்டது. இந்த மார்ட்டின் லூதருடைய இந்த புரொட்டஸ்டன்ட் இவர் இது மார்ட்டின் லூதர் ரிஃபார்மேஷன் செய்ய வேண்டும், அதாவது கத்தோலிக்கத்தை விட்டு தனியாக ஒரு கூட்டத்தை பிரித்து தனி சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி மார்ட்டின் லூதரும் சரி அதற்கு முன்பாக காணப்பட்ட அந்த ரிஃபார்மிஸ்டுகளும் சரி நினைக்கவில்லை. காரணம் கத்தோலிக்கம் என்கின்ற வார்த்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அது ஒரு யூனிவர்சல் என்கின்ற கொள்கையை தான் குறிக்கும், யூனிவர்சல் சர்ச். அப்போ இந்த சபை சீர்கட்டு கிடக்கிறது, இன்றைக்கு சீர்கட்டு கிடக்கிறது. ஒரு காலத்தில் நன்றாக இயேசு கிறிஸ்துவால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபையானது சரியாக இருந்தது, இப்பொழுது சீர்கட்டு கிடக்கிறது, மறுபடியும் சீர்படுத்தப்பட வேண்டும், ரிஃபார்ம் ஆக வேண்டும் என்றுதான் விரும்பினார். அதான் ரிஃபார்மேஷன். ஆனால் இந்த சபை இவர்களுக்கு கொடுத்த பெயர் என்னவ, இவர்கள் போராட்டக்காரர்கள், புரொட்டஸ்ட் செய்கிறவர்கள், பிரிவினைக்காரர்கள் என்று சொல்லி பெயர் வைத்தது. அவர்கள் கொடுத்த பெயர் தான் என்னது, புரொட்டஸ்டன்ட். ஆக்சுவலாக மார்ட்டின் லூதர் போன்றவர்கள் என்ன எதை விரும்பினார்கள், ரிஃபார்மேஷன் தான் விரும்பினார்கள். ஆனால் அவர்கள் ரிஃபார்மிஸ்டுகளை என்ன நினைத்தார்கள், அவர்கள் கலகக்காரர்கள், போராட்டக்காரர்கள் என்று சொல்லி புரொட்டஸ்டன்ட் வைக்கிறார்கள். இப்போ இந்த காலத்தில் தான் இந்த மார்ட்டின் லூதர் சில சீர்திருத்த காரியங்களை கொண்டு வருகிறார். துறவு, கட்டாய துறவு, அதை எதிர்த்தார். இதன் அடிப்படையிலே அநேக கட்டாயத்தின் பெயரிலே அநேக பெண் பிள்ளைகளை என்னது சிஸ்டர்களாக, நன் ஆக மாற்றி வைத்திருந்தார்கள். அவர்கள் அநேகர் விடுதலையாக்கப்பட்டார்கள், திருமண வாழ்க்கைக்கு வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தான் இந்த மார்ட்டின் லூதர் தன்னுடைய 42ஆம் வயதிலே காதலித்து திருமணம் செய்து கொள்ளார். கேத்ரின் போரே என்கிற ஒரு ஏற்கனவே நன்னாக இருந்தவர். பின்பதாக மார்ட்டின் லூதர் இந்த புரொட்டஸ்டன்ட் விளைவாக அதிலிருந்து வெளியே வந்தார் பல பெண்களில் இவரும் ஒருவர்.
ஒரு நாள் இவரை சந்திக்கும் போது இவர்கள் சந்தித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்போ இந்த மார்ட்டின் லூதருடைய முக்கிய போதனை என்னவென்றால், கிரியைகளினால் அல்ல ரட்சிப்பு, கிருபை. அது கடவுளுடைய கிருபை. அவருடைய 5 பாயிண்ட்: சோலா ஸ்கிரிப்சுரா, அதாவது கடவுளுடைய வார்த்தை, வேர்ட் ஒன்லி. அடுத்து சோலா ஃபெய்த், விசுவாசம் மட்டுமே. சோலா கிரேஷியா, அதாவது கிருபை மட்டுமே. சோலா கிறிஸ்டோ, இயேசு கிறிஸ்து மட்டுமே. சோலா டி குளோரியஸ், அதாவது கடவுளுக்கு மட்டுமே மகிமை என்கின்ற இந்த 5 கொள்கைகள். இதை குறித்து நாம் ஒரு அடுத்த வாரத்தில் விரிவாக பார்க்கலாம். அப்போ இது அவர் பயன்படுத்திய முக்கியமான ஒரு வார்த்தை, தன்னுடைய சீர்திருத்தத்திலே பயன்படுத்திய முக்கியமான வார்த்தை 5 சோலாஸ் என்று சொல்வார்கள். அப்போ சரி, இந்த மார்ட்டின் லூதர் ஒரு சில மாற்று கருத்துக்களையும் பார்ப்போம். நம்ம இப்போ மார்ட்டின் லூதர் ஜேம்ஸ் யாக்கோபு புஸ்தகத்தை நம்பவில்லை. யாக்கோபு புஸ்தகம் வேதத்தில் இருக்க வேண்டிய புஸ்தகம் அல்ல, அது ஒரு குப்பைக்கு சேர வேண்டிய புஸ்தகம் என்று சொல்லி யாக்கோபு புத்தகத்தை எதிர்த்தார். காரணம், இந்த பைபிள் கேனன் பற்றி படிக்கும்போது நாம் பார்த்தோம். யாக்கோபு புஸ்தகம், எபிரேய புஸ்தகம், பேதுருவின் 2ஆம் நிருபம், யூதா, இப்படி சில புத்தகங்களை கடைசி வெளிப்படுத்தின புஸ்தகம். இது அந்த 4ஆம் நூற்றாண்டிலே பைபிள் கேனன் செய்யும்போது மிகுந்த நீண்ட பெரும் ஆலோசனைக்கு பிறகுதான் சேர்த்தார்கள் என்று சொல்லி. அப்போ அன்றைக்கு இருந்த அந்த சந்தேகம் இன்றைக்கு மார்ட்டின் லூதருக்கு வந்தது. யாக்கோபு புஸ்தகத்தை எந்த அடிப்படையில் இவர்கள் சேர்த்தார்கள்? இது மற்ற வேதத்திலே உள்ள மற்ற கருத்துக்களுக்கு, குறிப்பாக பவுலுடைய நிறுவங்களுக்கு முரணாக இருக்கிறது. கிருபையினால் தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும், இங்கு கிரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த யாக்கோபு புஸ்தகத்தை மிகவும் கடுமையாக எதிர்த்தார் இந்த மார்ட்டின் லூதர். ஆக்சுவலி அதை அவர் சரியாக புரிந்து கொள்ளாததின் விளைவுதான் அதை எதிர்த்தது. யாக்கோபு புஸ்தகம் அது கிரியை செய்தால் தான் ரட்சிப்பு என்று போதிப்பதல்ல. அதுக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளாக வெளிப்பட வேண்டிய கிரியை குறித்து பேசுகிற ஒரு புஸ்தகம். கிட்டத்தட்ட எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே வருகிற ஒரு வார்த்தை, ஏனெனில் நாம் நற்கிரியைகளை செய்கிறதற்காக நாம் புதிதாக்கப்பட்டோம் என்கின்ற ஒரு வார்த்தை வரும். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது உங்களால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் அவர் மூலமாக நாம் புதிய சிருஷ்டியாக்கப்பட்டோம் என்கின்றது போல ஒரு வார்த்தை வரும். அப்போ அந்த அடிப்படையில் தான் யாக்கோபு எழுதப்பட்டிருக்கும். அது இந்த மார்ட்டின் லூதர் சரியாக புரிந்து கொள்ளாததால் அவர் இந்த ஜேம்ஸ் புத்தகத்தை எதிர்த்திருக்கார். இது அவரிடத்தில் காணப்பட்ட ஒரு நெகட்டிவ், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, அப்போ இப்படி ரிஃபார்மேஷன் மார்ட்டின் லூதர் மூலமாக ஜெர்மனியிலே வருகிறது. இந்த புரொட்டஸ்டன்ட் இந்த மார்ட்டின் லூதர் இந்த காலத்தில் வரும்போது இங்கே மட்டுமல்ல, இந்த மார்ட்டின் லூதருடைய இந்த புரொட்டஸ்ட் என்கிறது மற்ற நாடுகளுக்கும் அது கடந்து செல்கிறது. ஜெர்மனியிலிருந்து குறிப்பாக பிரான்ஸு, மற்ற யூரோப்பிய நாடுகளுக்கும் கடந்து செல்கிறது. அதிலே முக்கியமான ஒரு விஷயம் இங்கிலாந்து. இங்கிலாந்தில் உள்ள ரிஃபார்மேஷன் அது ஒரு ஆரம்பித்தது ஒரு தவறான நோக்கத்தில் ஆரம்பித்தது தான். அதாவது அது அங்கே உள்ள இது ஹென்றி என்கின்ற ஒரு ராஜா, 8வது ஹென்றி என்கின்ற ஒரு ராஜா, அவர் தன்னுடைய சுயநலத்திற்காக தான் அந்த கத்தோலிக்கத்தை எதிர்த்தார். இவர் 6 பெண்களை திருமணம் செய்து கொண்டவர். எதற்கென்றால் யார் திருமணம் செய்து கொள்கிறார், எல்லாரும் பெண் பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு பெண் எப்படி எனக்கு பின்பதாக ராணியாகலாம் என்று சொல்லி, ஆண் தான் ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதி உண்டவன் என்று சொல்லி ஒன்று என்று சொல்லி அடுத்தடுத்து பெண்களை திருமணம் செய்து கொள்கிறார். ஆனால் அவருடைய ஆசை நடக்கவில்லை. அவருக்கு பின்பதாக ஒரு பெண் தான், அவருடைய மகள் தான் ராணியானார். சரி, அப்போ மட்டுமல்ல, அவருக்கு 1-2 அவருடைய மனைவிகளை கழுத்தை வெட்டி கொலை செய்திருக்கார். அப்படிப்பட்டவர் தான் ஹென்றி. அது ஒரு கொடூரமான அரசர். இவர் என்ன செய்கிறார், இந்த போப்புமார்கள் மேலுள்ள வெறுப்பு, போப்பு எப்படி என்னை ஆளலாம், நான் தான் ஆள வேண்டும் என்று சொல்லி அந்த எதிர்ப்பு நிமித்தம் இந்த கத்தோலிக்கத்தை எதிர்க்கிறார். எதிர்த்து அவர் இங்கிலாந்துக்கு என்று சொல்லி தனி அமைப்பு என்று சொல்லி ஆங்கிலிக்கன் திருச்சபை ஏற்படுத்துகிறார். இந்த ஆங்கிலிக்கன் திருச்சபைக்கு போப்பு அல்ல, இல்லை வேறு ஏதாவது ஒரு மதகுரு அல்ல, நான் தான் தலைவன், நான் தான் பிஷப்மார்களையும்
பிரீஸ்ட்மார்களை நியமிப்பேன் என்று சொல்லி இந்த ஹென்றி நிமித்தம்தான் இங்கே ஆங்கிலிக்கன் திருச்சபை அங்கே ஏற்படுத்தப்படுகிறது. அங்கே கத்தோலிக்கத்தில் இருந்த பல சடங்குகள் இங்கே இங்கிருந்து அகற்றப்படுகிறது. இவருக்கு பின்பதாக ஹென்றிக்கு பின்பதாக முதலாம் எலிசபெத், அதாவது இவர் யாரு தனக்கு பின் ராணி ஆக்கக்கூடாது என்று நினைத்திருந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் இவருக்கு பின்பதாக இருக்கிறார். அதான் முதலாம் எலிசபெத். இவர் காலத்திலும் அந்த திருச்சபை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது. அதன் பின்பாக ஜேம்ஸ் என்கின்ற ஒரு ராஜா வருகிறார். இவர் தான் வேதாகமத்தை இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், பெரும்பாலும் முன்னோர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிளை மொழிபெயர்த்தார். இவர் கட்டளையிட்டு எழுத்துக்கு எழுத்து அப்படியே மொழிபெயர்க்க வேண்டும் என்கின்ற ஆணையின்படி மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். சரி, அப்போ இப்படி ஆங்கிலிக்கன் சபை வருகிறது. இந்த ஆங்கிலிக்கன் சபை வருகின்ற இந்த காலத்தில் தான் இதிலும் இருந்தும் ஒரு ரிஃபார்ம் தேவை என்று சொல்லி பியூரிட்டியன்ஸ் என்கின்ற ஒரு குழு எழுப்புகிறது. அதாவது முழுமையாக சுத்திகரிப்பு கொள்கை, இதிலே இந்த சடங்கு இருக்கிறது, இதுலேயும் சில தவறான கொள்கைகள் இருக்கிறது என்று சொல்லி அதிலிருந்தும் ஒரு பியூரிட்டியன்ஸ் என்று எழுப்புகிறார்கள். இந்த பியூரிட்டியன்ஸிலிருந்து 2-3 குழுக்கள் வருகிறது. அப்போ இவர்களெல்லாம் பெரிய அளவிலே தியாலஜிக்கல் எரரானவர்கள் அல்ல. இப்பொழுது நாம் பார்க்கிறவர்கள் இவர்கள் தங்களுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக கொலை செய்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இந்த ஹென்றி என்கிறவர் அநேக கொலைகள் செய்திருக்கிறார், அநேக பாதிரிமார்களை கொலை செய்திருக்கிறார், கத்தோலிக்க ஆலயங்களை எல்லாம் இடித்து நொறுக்கியிருக்கார். அதாவது கத்தோலிக்க சபை தன்னுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக எப்படி அடக்குமுறையை கையாண்டதோ அதே காரியத்தை தான் ஹென்றி கையாண்டார். ஹென்றி அப்படித்தான் கையாண்டு இங்கிலாந்திலிருந்து கத்தோலிக்கத்தை ஒழித்தார். அந்த ஜேம்ஸ் என்ன செய்தார் என்றால், ஜேம்ஸ் காலத்திலே கத்தோலிக்கர்கள், அதாவது இந்த ஹென்றிக்கு பயந்து சிலர் கத்தோலிக்கத்திலிருந்து ஆங்கிலிக்கனுக்கு மாறினார்கள். இவர் என்ன சொன்னால், ஆங்கிலிக்கத்திலிருந்து கத்தோலிக்கத்துக்கு விரும்பினால் நீங்கள் செல்லலாம், அப்படியே ஒரு ஃப்ரீடத்தை கொடுத்திருந்தார். அங்கே அடக்குமுறை ஜேம்ஸ் காலத்திலே ஒழிக்கப்பட்டது. சரி, இந்த பியூரிட்டியன்ஸ் வருகிறார். இந்த பியூரிட்டியன்ஸில் இருந்தால் ஜான் வெஸ்லி மெத்தடிஸ்ட் என்கின்ற சபையை ஆரம்பிக்கிறார். இது 1729. இந்த ஜான் வெஸ்லியும் அவருடைய நண்பர் ஒயிட்ஃபீல்டு என்கிறவர் ஒரு நண்பர்கள். ஆனால் அவர்களுக்கும் இடையே சில கொள்கைகள் முரண்பாடு வருகிறது. இந்த ஜான் வெஸ்லி என்கிறவர் அர்மேனியன் கொள்கையை சார்ந்தவர், இந்த ஒயிட்ஃபீல்டு என்கிறவர் கால்வின் கொள்கையை சார்ந்தவர். இந்த கால்வின் அர்மேனியன் குறித்து நாம் பின்னாளில் நாம் விரிவாக பார்க்கலாம். அதாவது இவர்கள் எந்த கொள்கையில் அதிகம் இந்த வேறுபட்டார்கள் என்றால், ஜான் வெஸ்லி இந்த மெத்தடிஸ்ட் திருச்சபை ஆரம்பித்தவர், ரெட்சிப்பு எல்லாருக்கும் உரியது, இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் உரியது ரெட்சிப்பு, அதான் அர்மேனியன் கொள்கை. ஆனால் இந்த ஒயிட்ஃபீல்டு அவருடைய நண்பர் கால்வின் கொள்கை பின்பற்றுகிறவர் இருந்தார். கால்வின் கொள்கை என்னவென்றால், இல்லை, கடவுள் யாரை முன்குறித்திருக்கிறாரோ, சிலரை ரட்சிப்புக்கு என்று முன்குறித்திருக்கிறார், அவர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு என்கின்றது தான் இந்த கால்வின் கொள்கை. அப்போ இந்த ஒயிட்ஃபீல்டு என்கிறவர் அதை நம்பினார். அவர்கள் நண்பர்கள் தான், ஆனால் அது இருவேறு கொள்கைகள். அப்போ அந்த ஜான் வெஸ்லி மெத்தடிஸ்ட் ஆரம்பித்தார். அதே வேளையில் இதே காலகட்டத்தில் இந்த பியூரிட்டியன்ஸில் இருந்து இன்னொரு பிரிவு ஜான் ஸ்மித் என்கிறவர் ஒரு ஆரம்பிக்கிறார். அதான் பேப்டிஸ்ட். எப்படி குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம், அந்த ஞானஸ்தானத்தின் அடிப்படையிலே எழுந்ததான் இந்த பேப்டிஸ்ட். இவர்கள் கம்யூனியன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். கம்யூனியன் கொடுக்க முன்பாக யார் உங்களுக்குள்ளாக எந்த ஒழுக்க தவறிய காரணங்கள் இருந்தால் அதற்காக அதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி போதித்து அந்த காரியத்தில் உறுதியாக இருந்தவர்கள் இந்த பேப்டிஸ்ட். இன்னொரு பிரிவு எழுந்தது குயிக்கரிசம் என்று சொல்லி ஜார்ஜ் ஃபோக்ஸ் என்கிறவர் 1624 1699 வரைக்கும் வாழ்ந்தவர். அப்போ இவர்கள் நோ பிரீஸ்ட் நோ பிஷப் ஒன்லி லவ், இயேசு கிறிஸ்து தான் தலைவர், நாம் வேதாகம கொள்கையை கடைபிடிப்போம், அன்பு மட்டும்தான் நம்முடைய கொள்கை என்கின்ற அடிப்படையில் இவர்கள் வாழ்ந்தார்கள். இப்படி இது எல்லாம் தியாலஜிக்கலில் பெரிய எரர் கிடையாது, சின்ன சின்ன முரண்பாடுகள், இதெல்லாம் ரிஃபார்மேஷன் மூலமாக வந்தது. எல்லா இந்த நான் இப்போ 3 குழு சொன்னேன், இந்த 3 குழுக்களையும் இன்றைக்கு இருக்கிற பெரிய தியாலஜிக்கல் லிட்ரேச்சர் எழுதினவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக பேப்டிஸ்ட் அந்த மூமெண்ட்ல வந்தவர்கள் தான் நிறைய, ஜான் பன்யன், சார்லஸ் பர்ஜன், ஜான் கில் போன்ற அநேக ரைட்டர்ஸ் அந்த காரியங்களிலே காணப்படுகிறார்கள்.
சரி, இது அப்படியே இங்கிலாந்து நடக்கிறது. இதன் பின்பதாக இந்த போப்பு ஆளுகைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புரொட்டஸ்டன்ட் உருவாக உருவாக இந்த ஒவ்வொரு நாடுகளும் இப்படி தலைதூக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் எப்படி இந்த போப்புடைய மார்க்கம் முற்றிலுமாக முடிவுக்கு வந்தது என்று சொன்னால் அதுக்கு பிரெஞ்சு புரட்சி, பிரெஞ்சு ரெவல்யூஷன், பிரெஞ்சு நாட்டிலேயே ஏற்பட்ட ஒரு ரெவல்யூஷன் காரணமாக தான் போப்பினுடைய ஆளுகை, அதாவது எல்லா அரசர்களுக்கு மேலாக ஒரு ஆளுகை இருந்தது. போப்பு என்ன சொன்னாலும் அதை கேட்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இருந்தது. அவர்கள் என்ன நினைத்தாலும் யாரை வேண்டுமானாலும் கொல்லலாம், தங்களுக்கு பிடிக்காத கொள்கையை கொண்டு வருகிறார்களா கொல்ல என்கின்ற அதிகாரம் இருந்தது அல்லவா. இந்த கொள்கை எல்லாம் அந்த போப்புடைய மொத்த அதிகாரத்துக்கு எப்பொழுது முடிவு வந்ததுன்னா இந்த பிரெஞ்சு புரட்சி. இந்த பிரெஞ்சு புரட்சி நடைபெற முக்கிய காரணம் பிரெஞ்சு நாட்டிலே அங்கே இன்றைக்கு சமீப காலத்திலே ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய உணவு தட்டுப்பாடு, அதாவது ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தது அல்லவா. அதை காட்டிலும் பெரிய அளவிலே பிரெஞ்சிலே வந்தது உணவு தட்டுப்பாடு. ஏழை மக்களுக்கு உணவே இல்லை, பொருளாதாரத்திலே பணவீக்கம் காணப்பட்டது. ஆனால் ஏழை மக்கள் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது திருச்சபை பெரிய அளவிலே சுகித்து கொண்டிருந்தது, பெரிய அளவில் சொத்துக்களை வைத்திருந்தது. அந்த பிரெஞ்சு நாட்டிலே 6% சொத்துக்களை திருச்சபைக்கு சொந்தமாக இருந்தது. மட்டுமல்ல, அந்த பணக்காரர்கள் மட்டும் செல்வ செழிப்பிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இது மக்கள் மத்தியிலே கோபத்தை ஏற்படுத்தியது. ஆகவே அந்த பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்டது. அதாவது இந்த மன்னராட்சிக்கு முடிவு கட்டி டெமோக்ரஸி கொண்டு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கொண்டு வருது. இதற்கு எதிராக போப் ஒருத்தர் செயல்பட்டார். அவரை இந்த இந்த பிரெஞ்சு புரட்சியின் போது இவர்களுக்கு இடையிலே வந்து ஜாயின் செய்து இந்த பிரெஞ்சு புரட்சியை அடுத்து தொடர்ந்து நடத்தினவர் நெப்போலியன் என்கிறவர். நெப்போலியன் நாம் வரலாற்றில் படித்திருப்போம். அவர் இந்தியாவுக்கு எதிராகவும் போரிட வந்தார் என்று சொல்லி நாம் படித்திருப்போம். அந்த நெப்போலியன் என்கிறவர் படைத்தளபதியாக இருந்து அடுத்து அதன் பின்பதாக இந்த ரெவல்யூஷனரி மக்களோடு இணைந்து அந்த ரெவல்யூஷனை முடித்து வைத்தவர். 10 ஆண்டுகள் அந்த ரெவல்யூஷன் நடந்தது. 1789 99 வரைக்கும். 99 இந்த ரெவல்யூஷனை முடித்து வைத்துட்டு நான் தான் இனி இந்த நாட்டின் மன்னர் என்று சொல்லி தன்னைத்தானே பிரகடனப்படுத்தி மக்களுக்கு தேவையான சமூக சீர்திருத்த காரியங்களை அவர் செய்தவர். அதன் அடிப்படையிலே அவர் சில சட்டங்களை கொண்டு வந்தார். போப்பு, அதாவது மதத்துக்கு எந்த அத்தாரிட்டியும் கிடையாது என்கின்ற அந்த காரியங்கள், இது இனி டெமோக்ரஸி கண்ட்ரி போன்ற பல காரியங்களை கொண்டு வந்தார். அப்போ இதை எதிர்த்த இந்த போப்பை ரோமில் போய் பிடித்து கொண்டு வந்து இங்கே பிரெஞ்சிலே போட்டு சிறையிலே போட்டார். அவர் சாகிற வரைக்கும் அப்புறம் சிறையிலே தான் இருந்தார். அப்போ இப்படித்தான் அந்த போப்புடைய அதிகாரத்துக்கு ஒரு முடிவு வந்தது. அப்போது இங்கே நான் முக்கியமாக புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த போப்பு கிட்டத்தட்ட 1200 1500 வரைக்கும் மிக மிக தீவிரமான 1600 வரைக்கும் மிக மிக தீவிரமான மூட நம்பிக்கைகளின் புகலிடமாகத்தான் இந்த சபை மக்கள் காணப்பட்டார்கள். காரணம், அவர்களுக்கு என்ன கிடைக்கவில்லை? வேதாகமும் சுத்தமாக கிடைக்கவில்லை. அப்படி கிடைக்கக்கூடாது என்கின்ற சட்டமே வைத்திருந்தார்கள். ஆகவே வேதாகமத்தை கொடுத்தால் அவர்கள் தீயிட்டு கொல்லப்பட வேண்டும், டிரான்ஸ்லேட் செய்தால் கொல்லப்பட வேண்டும், கடத்தி கொண்டு போனால் என்றால் என்னது? நான் ஒருத்தருக்கு என்னோட பைபிள் இருக்கிறது, நான் ஒருத்தருக்கு கொடுக்க நினைக்கிறேன் என்றால் அதுதான் ஸ்மக்லிங், பைபிள் ஸ்மக்லிங் என்று சொல்லி அதெல்லாம் கொலை தண்டனை. அப்போ வேதாகமம் கிடைக்கக்கூடாதபடிக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்து பார்த்தார்கள். ஆனால் விசுவாசத்திற்காக யூதாவிலே 3-4 வசனத்திலே யூதா சொல்லுவார், நான் ரட்சிப்பை குறித்து எழுத வேண்டும் என்று நினைத்திருந்தேன், ஆனால் உங்களுக்கு இப்பொழுது எழுத வேண்டியது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாகப்பட்டது என்று எழுதுவார். அந்த விசுவாச போராட்டம் ஒரு மனிதன் அல்ல, பல மனிதர்கள் செய்ததன் விளைவாகத்தான் இன்றைக்கு நம்முடைய கைகளில் இன்னைக்கு அசால்ட்டாக வேதம் கிடைக்கிறது. அப்போ அன்றைக்கு இருந்த மூட நம்பிக்கைகள் கிட்டத்தட்ட ஒளிந்து போயிட்டு, ஆனால் இந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அதே கிட்டத்தட்ட அதே மாதிரியான மூட நம்பிக்கைகள் வேறு வடிவத்திலே இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இவ்வளவுக்கும் இன்றைக்கு எல்லாருடைய கைகளிலும் வேதம் இருக்கிறது. அன்றைக்கு வேதம் இல்லாத காலத்தில் என்னது மூட நம்பிக்கைகள் இருந்தது. மூட நம்பிக்கைகள் என்று சொல்வதை விட கத்தோலிக்க பாதிரிமார்கள் போப்புமார்கள் திணித்த நம்பிக்கைகள் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்கள் மக்களாக போய் ஏதோ ஒரு மூட நம்பிக்கைகளை பிடித்தார்கள் அல்ல, அவர்கள் திணித்தார்கள். பரலோகத்துக்கு நரகத்துக்கு இடையே ஒரு இடம் உண்டு, அங்கே இருக்கிறவர்களை நீங்கள் ஜபம் செய்து அல்லது அவர்களுக்காக பணம் செலுத்தி நீங்கள் அவர்களை பரலோகத்தை அனுப்ப முடியும், அவர்களை புரிந்தர்களாக்க முடியும். இப்படிப்பட்ட நம்பிக்கைகளா மக்களாக புரிந்து கொண்டதல்ல, போப்புமார்கள் தங்களுடைய ஆதாயத்திற்காக மக்களிடம் திணித்த நம்பிக்கைகள்.
அவன் இன்றைக்கு எல்லா இடத்துல கையிலும் வேதம் இருக்கிறது. இன்றைக்கும் பல மூட நம்பிக்கைகள் இன்றைய பாஸ்டர்மார்கள் ஊழியக்காரர்கள் என்கிறவர்களால் திணிக்கப்படுகிறது. அது குறிப்பாக என்னது, பணம். பணம் கொடுத்தால் கடவுள் ஆசீர்வதிப்பார். நீ எவ்வளவு பணம் கொடுக்கிறாயோ அவ்வளவுக்கு ஆசீர்வாதம். இது அன்றைக்கு இருந்த உபதேசத்துக்கு கிட்டத்தட்ட இணையான ஒன்று தான். மார்ட்டின் லூதர் எதிர்த்த இன்னொரு காரியம், யாருக்கும் இடையிலே மீடியேட்டர் கிடையாது என்கின்ற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து தான் மீடியேட்டர், இடையில எந்த போப்போ பாதிரியோ மீடியேட்டர் கிடையாது என்கின்ற ஒரு காரியம். ஆனால் இன்னைக்கு மக்களுக்கு மீடியேட்டராக தங்களை காண்பிக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் மறுபடியும் முளைத்து எழும்பி இருக்கிறது இந்த 20ஆம் நூற்றாண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், வேதாகமத்துக்கு வேத வசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அன்றைக்கு கத்தோலிக்க சொன்னது வேதாகமம், வேதாகமத்துக்கு நாங்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறோமோ அந்த தான் விளக்கம் என்று சொன்னார்கள். வேதாகமம் நாங்கள் கொடுக்கிற விளக்கம், சபை மரபு, இந்த மூன்றும் சமம், ஈக்குவல் ஆனது என்று சொன்னார்கள். இன்னைக்கு அப்படி இல்லை. நாம் வேதத்தை புரிந்தால் கடவுளை நம்மோடு பேசி சரியான விளக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, மூட நம்பிக்கைகளில் நம்ம சிக்கி கொண்டோம் என்றால் நம்ம கடவுள் கண்டிப்பாக கணக்கு கொடுத்து தான் ஆக வேண்டும். தொடர்ந்து மீதமுள்ள காரியத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம்.